வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி.கே. சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லாவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டேர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லப்பைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜகரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவிக்கிறார். ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதி இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31ஆம் தேதியும் ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது. அதே போல் இப்போ 26 இருக்குது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் எடுக்கும். மற்றபடி மூன் ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான். பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும், அவுரங்காபாத்தில் 2 பேரும், சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்த கயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜய்குமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் ஆங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹமந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்ரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி, சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ, சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15க்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புத் துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.